அப்படின்னா லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரையும் நீங்க கொல்ல போறீங்களா? இந்த ஊரையே தரமட்டமாக்க போறேன். நினைச்சது நடந்துட்டா நம்ம லேண்ட் ஆஃப் ஃபயரோட பேரும் புகழும் ஓங்கி ஒலிக்கும். ஆனா என்கிட்ட எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற போறதா தானே சொன்னீங்க. இந்த நிலத்தை ஒரு அரசர் ஆளுன்னு மட்டும் தானே சொன்னீங்க. அதுக்கு இப்ப எதுக்கு இந்த அப்பாவி மக்களை கொல்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இங்க யாருமே அப்பாவி இல்ல. லீஃப் வில்லேஜோட ஹோகாகேக்கு விசுவாசமான ஆளு ஒருத்தர் உயிரோட இருந்தாலும் நம்மளோட கனவு நிறைவேறாம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உனக்கு இன்னும் புரியலையா? உங்க அப்பாவோட உயிரை எடுத்தது அந்த ஆசுமா தான். ஏன்னா ஆசுமா அவங்களோட ஹோகாகேக்கு விசுவாசமா இருந்தான். யாரு அரசருங்கிறது பிரச்சனையே இல்ல, அந்த அரசர் மேல நம்பிக்கை வச்சிருக்கவங்க தான் நம்ம பிரச்சனையே. அப்படி ஒருத்தர் உயிரோட இருந்தாலும் அவங்களோட விருப்பத்துக்கு அரசரை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை உங்க அப்பா கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? உயிரை விட வேண்டியது அரசர் இல்ல, சிப்பாய்களை அழிக்கணும். இந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் உயிரோட இருக்கிற வரைக்கும் தானே அரசர்னு ஒருத்தர் இருக்க முடியும். இவங்க எல்லாரையும் அழிச்சா தான் நம்ம லேண்ட் ஆஃப் ஃபயர் முழு சக்தியோட செயல்பட முடியும். அதுக்கு தான் லைம் லைட் ஜூட்ஸும் 4 பக்கத்துல இருந்த லைட்னிங் ஒரே நேரத்துல தாக்குனா இங்க புழு பூச்சி கூட நிச்சாது. இந்த ஒரு தருணத்துக்காக தான் நான் வாழ்க்கை முழுசும் காத்துக்கிட்டு இருந்தேன். இனி இதை யாராலும் தடுக்க முடியாது. ஃபுகா, ஃபுயன், ஃபூடோ அவங்களுக்கு தற்காப்பா இருப்பாங்க. நாம யாருக்கு உயிர் கொடுத்திருக்கோமோ அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க. கிட்டானே, நாவுமா, டோ, அப்புறம் செட்டோ. லைம் லைட் தாக்குதலுக்கு எல்லாரும் தயாரானதுக்கு அப்புறமா நாம இந்த கிராமத்தை விட்டு கிளம்பணும். நான் ஒன்னையும் சேர்த்து தான் சொல்றேன் சோரா. பூமி கடியில இருந்து தான் இவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. ஆமா, சரியா சொன்ன. அவங்க இது வரைக்கும் தாக்கின எல்லா கிராமத்தையும் கிராமத்துல இருந்த மக்களையும் எர்த் சமன் மூலமா வர வச்சிருக்காங்க. ரீஅனிமேஷன் ஜூட்ஸுவை பயன்படுத்தி இறந்து போன எல்லாருக்கும் உயிர் கொடுத்ததும் எதிரிகளோட பெரிய படை உருவாகுது. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. இவங்க எத்தனை பேரை கொன்னாங்கன்னே தெரியலையே. எக்ஸ்பான்ஷன் ஜூட்ஸு ஆம். இது முடிகிற மாதிரியே தெரியலையே. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா நமக்கு இவங்க நிலைமை தான் போல இருக்கு. எதிரிகளுடைய ரீஅனிமேட்டட் ஷினோபிஸோட கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க முன்னேறி வரதை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எங்களுக்கு தோணுது. அடுத்து என்ன பண்றது? மெயின் கேட்ல போராடிட்டு இருக்க ஃபோர்ஸஸ்க்கு என்னோட உதவியும் தேவை. இங்கேயே நின்று எவ்வளவு யோசிச்சாலும் கண்டிப்பா என்னால ஒரு டிஃபென்ஸ் பிளான உருவாக்கவே முடியாது. அது என்னோட ஸ்டைலும் கிடையாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, நீ கிளம்பு. கவலை விடுங்க, யோசிச்சா நல்ல பிளான் கிடைக்கும். நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். காதுல தொங்கிட்டு இருந்தாலும் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்க. உன்னோட தைரியத்தை நான் பாராட்டி ஆகணும். உன்னோட உடலை நீ கொடுக்க தயாரா இருந்தீனா உன்னை உயிரோட விடுறதுக்கு நானும் தயாரா இருக்கேன். உனக்கு பதிலடி கொடுக்கறத தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. எனக்கு குறைச்சு எடை போடாத. தெரிந்தவே மாட்டல. என் பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டேன். உன்னை உயிரோட கொண்டு வரணும்னு ஃபுரிடோ ஆர்டர் போட்டிருக்காரு. ஆனாலும் நாம எல்லாரும் நினைக்கிறது அப்படியே நடந்துடாதே. Lightning style, electric need a spark. Shadow clone jutsu. உன்னோட முயற்சி நீ கைவிடவே மாட்டேல. இத பாருக்காகவும் கூட இங்க டைம் வேஸ்ட் பண்ற அளவுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஓ அப்படியா? அப்படினா எல்லாத்துக்கும் முடிவு கட்டுவோமா? இதோட உன் கதை முடிஞ்சது. Wood start, dome the wall. ஓட மாதிரி ஒளிஞ்சிக்காத. ஓ, தப்பிச்சு போயிட்டியா? உனக்கும் ஹெர்ப் ஸ்டைல் ஜூட்ஸு தெரியும்னு மறந்துட்ட பாத்தியா? வேற வழி இல்ல, நம்ம 2 பேருக்குள்ள யாருக்கு பலம் அதிகம் பார்த்துருவோம்.
ஸ்டைல் ஃபாலிங் ஆன் ஸ்பியர்ஸ். நல்லதா இருக்கு. ஆனா பாற மாதிரி இருக்கிற என் உடம்பை இது என்ன பண்ணிடும் சொல்லு. நான் இப்போ எங்க இருக்கேன்? அது இப்போ முக்கியம். முதல்ல வெளியே போய் ஆகணும். தயவு செஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க இருந்து போயிடு. வாய்ப்பில்லை, என்னால முடியாதுன்னு உனக்கும் தெரியும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஆசுமா. ஆனா நம்ம தலையெழுத்து எப்படி இருக்குன்னு பாத்தியா? 2 பேரும் மோதிக்கிட்டு இருக்கோம். உன்னை கொல்லக்கூடிய நாள் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆல்ரைட், லைட்னிங் ஸ்டைல், லைட்னிங் ஃபைட். எப்படியாவது உன்னை உயிரோட விட வாய்ப்பு இருக்கு. நான் இப்ப கிளம்பியாகணும். ஏற்கனவே உன் கூட மோதி என் நேரத்தை வீணாக்கிட்டேன். கேட்டானே வேண்டாம், நில்லு. கேட்டானே. கூடிய சீக்கிரம் எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷனுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த லைன் லைட் ஆக்டிவேட் ஆகிறத நீ பார்க்கத்தான் போற. இல்ல, வாய்ப்பில்லை ஃபூரிடோ. நீ நினைச்சது நடக்க கூடாது. நான் உன்னை விட மாட்டேன். இல்ல ஃபூரிடோ, நீ நினைச்சது நடக்க கூடாது. நான் உன்னை விட மாட்டேன்.